பார்த்துட்டே இருக்காங்க. பதில் சொல்ல நீங்களும் ரெடியாக இருங்க. ஸோ மேலே தெரியுற இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். ஸோ என்னோட கேள்விக்கு நீங்களும் பதில் சொல்லலாம், நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். லைன் கிடைக்கல அப்படின்னு சொல்லாதீங்க. தொடர்ந்து ட்ரை பண்ணிகிட்டே இருங்க. கண்டிப்பாக உங்களோட காலை நாங்கள் எடுப்போம். உங்களோட பதில் எல்லாமே நீங்கள் எங்களுக்கு சொல்லலாம். எஸ் வியூவர்ஸ், கால் பண்ணி என்கிட்ட பேசுங்க. உங்களோட பதிலை சொல்லுங்க. எஸ், காலர் வந்துட்டாங்க. ஸோ ஹலோ சிஸ்டர், பிரைஸ் தி லார்ட். எங்க இருந்து கால் பண்றீங்க? பன்சங்கரில இருந்து. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சிஸ்டர்? ஓகே ஓகே சிஸ்டர், எப்படி இருந்துச்சு உங்க டே? லைவ் டிவி எல்லாம் பாத்துட்டு இருக்கீங்களா? எல்லா ஷோ பாத்துட்டு இருக்கீங்களா? லைவ் டிவினா எனக்கு ரொம்ப இஷ்டம். எங்க ஃபேமிலில எல்லாரும் பாக்குறது லைவ் டிவி தான். ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணி நாங்க லைவ் டிவி பாக்குறோம். ஓ தட்ஸ் வெரி நல்லா இருக்குது. எல்லா ப்ரோகிராம்ஸுமே ரொம்ப சூப்பரா இருக்குது. தேங்க் யூ சிஸ்டர். எந்த ஷோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? எனக்கு சுட்டிஸ் டைம் ரொம்ப இஷ்டம் சிஸ்டர். அவங்க சுட்டிஸ் ஒவ்வொருத்தரும் அது பண்றாங்க இல்லைங்களா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு சுட்டிஸ் ரொம்ப அருமையா பண்றாங்க. இன்னைக்கு கூட ஒருத்தவங்க பண்ணியிருந்தாங்க, ரொம்ப நல்லா இருந்தது. ஓ நைஸ் சிஸ்டர். ஓகே, உங்களுக்கு இப்போ நாங்க கேள்வி கேட்க போறோம். தெரிஞ்சிருச்சா நம்ம என்ன கேட்டுட்டு இருக்கோம்? பாத்துட்டு இருக்கீங்களா? எஸ் சிஸ்டர். ஸோ உங்களுக்கு பதில் தெரிஞ்சா நீங்க சொல்லுங்க. ஸோ இப்போ நாங்க டிஸ்ப்ளே பண்ண போறோம். அதுக்கான பதில் உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க எனக்கு சொல்லுங்க. ஓகேங்களா சிஸ்டர்? ஓகே சிஸ்டர். ஸோ இப்போ क्वेश्चन பார்த்துட்டு வரலாம். எஸ் சிஸ்டர். ஸோ உங்களுக்கு ஆடம் அண்ட் ஈவ் பத்தி ஏதாச்சும் தெரியுமா? எங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க முடியுமா? சொல்லுங்க சிஸ்டர். ஹூ இஸ் ஆடம் அண்ட் ஈவ்? ஹலோ. எஸ் சிஸ்டர், வெரி நைஸ். எஸ், அவங்க தான் முதல் மனிதனும் அவங்களால தான் உருவாக்கப்பட்டது நமக்கு. ரைட்? தேங்க்யூ வெரி குட் சிஸ்டர். சூப்பரா ஆன்சர் சொல்லிட்டீங்க. ஃபர்ஸ்ட் காலரே பார்த்தீங்களா, சூப்பரான ஆன்சரை நமக்காக சொல்லிட்டாங்க. ஸோ நீங்களும் இவங்கள போலே நமக்கூட ஆன்சர் சொல்லுங்க. உங்களுக்காக நெக்ஸ்ட் கேள்வியும் வரப்போகுது. தேங்க்யூ சிஸ்டர். தேங்க்யூ ஃபார் காலிங் லைவ் டிவி. காட் பிளஸ் யூ. ஓகே மக்களே, இப்போ பார்த்தீங்கல்ல இவங்க எவ்வளோ அழகாக வந்து என்கிட்ட ஆன்சரை சொன்னாங்க. இதே மாதிரி உங்களுக்கும் கேள்வி தெரிஞ்சிச்சுன்னா, இந்த கேள்விக்கு உங்களுக்கு பதில் தெரிஞ்சிச்சுன்னா, மேலே தெரிஞ்ச இந்த நம்பருக்கு நீங்கள் எனக்கு கால் பண்ணி உங்களோட பதிலை சொல்லலாம். ஸோ ஓகே, சுட்டீஸ் லைஃப் எல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னு நினச்சேன். உங்கள் வீட்லேயும் சுட்டீஸ் இருந்தால் கரெக்டாக சுட்டீஸ் லைஃப்க்கு கால் பண்ணுங்கள். உங்களோட பசங்களுக்கு பிடிச்ச அந்த பாட்டையும் நீங்கள் கேளுங்க. அவங்க கால் பண்ணி நீங்கள் என்ன சொல்லணுமோ பசங்கக்கிட்ட கொடுத்து எந்த சாங் அவங்களுக்கு பிடிக்குமோ அதை நீங்கள் தேர்ந்தெடுத்து அவங்கக்கிட்ட நீங்கள் சொல்லலாம் மக்களே. ஸோ இந்த பேண்டமிக்கில் எல்லாருமே வீட்டில் இருக்கீங்க. ஓகே, வி காட் அ நெக்ஸ்ட் காலர். அட்டென்ட் பண்ணலாம். ஹலோ. ஓகே, இந்த காலர் பேசல, சம் சிக்னல் இஷ்யூஸ். ஓகே, நீங்கள் எனக்கு கால் பண்ணணும்னா எந்த ஒரு சிக்னல் பேரியரோ இல்லாமல் டிவி வால்யூமை மியூட் பண்ணிவிட்டு நீங்கள் எனக்கு கால் பண்ணுங்கள். ஸோ அதனால் உங்களுக்கு எந்த சிக்னல் பேரியர்ஸும் இருக்காது. நீங்கள் நான் கேட்குற எல்லா கேள்விக்கும் கரெக்டாக பதில் சொல்லலாம். ஓகே, ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த பேண்டமிக்கில் எப்படி எல்லாம் போயிட்டுருக்கு? ஸோ நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா கால் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் காலர் வந்துருச்சு, நம்ம அட்டென்ட் பண்ணுவோம். ஹலோ சிஸ்டர், பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட். எங்க இருந்து கால் பண்றீங்க? உங்க பேர் என்ன? நான் வந்து பெங்களூர்ல இருந்து கால் பண்றேன் சிஸ்டர். ஓகே, பெங்களூர்ல எங்க இருந்து கால் பண்றீங்க? உங்க பேரு?
பெங்களூர்ல நான் தொம்பூர்ல இருந்து கால் பண்றேன். என் பேர் வந்து உங்க பேரு? என் பேர் வந்து ஷீலான்னு. ஷீலா. ஓகே ஷீலா, எப்படி இருக்கீங்க? என்ன படிச்சிட்டு இருக்கீங்களா, வேலை பார்த்துட்டு இருக்கீங்களா? நான் படிச்சிருக்கிறேன் 8th ஸ்டாண்டர்ட். ஓ சூப்பர் ஷீலா, 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்களா? எப்படி போயிட்டு இருக்கு கிளாஸஸ்லாம்? ஆன்லைன் கிளாஸஸ் அட்டென்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஆமா. ஓகே சூப்பர் சூப்பர். லைவ் டிவி பார்த்துட்டு இருக்கீங்களா? லைவ் டிவி பார்த்துருக்கேன். எந்த ஷோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? எனக்கு சுட்டீஸ் டைம் ஷோ ரொம்ப பிடிக்கும். ஓ சூப்பர் சூப்பர் சூப்பர். சுட்டீஸ் லைவ் எப்பயுமே பார்ப்பீங்களா? எப்பவுமே பார்ப்பேன் சிஸ்டர். ஓ சூப்பர் சூப்பர். ஓகே, இந்த ஷோ பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? பாத்தீங்களா லாஸ்ட் காலர் எப்படி ஆன்சர் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு? நல்லா ஆன்சர் பண்ணாங்க, பார்த்தேன் சிஸ்டர். சோ இப்போ நீங்களும் வந்திருக்கீங்க, நீங்களும் ஆன்சர் பண்ண ரெடியா இருக்கீங்களா? ரெடியா இருக்கிறேன் சிஸ்டர். ஓகே ஷீலா, சோ உங்களுக்கான क्वेश्चन இதோ பார்க்க போறீங்க இப்ப. சிஸ்டர் வெரி குட். எப்படி கண்டுபிடிச்சீங்க கோலியாத் டேவிட்? அவங்கள பத்தி ஏதாச்சும் உங்களுக்கு தெரியுமா? சிஸ்டர். ஓகே சொல்லுங்க, உங்களுக்கு தெரிஞ்ச டேவிட் கோலியாத் பத்தி. காட் கோபே பண்ணிருந்தாங்க. ஓகே. அப்புறம் அதுக்காக அவங்களுக்கு எப்பவுமே ப்ரேயர் பண்ணிக்கின்னு இருந்தாங்க டேவிட். ஓகே குட் குட். So yes, super super. Thank you so much for participating. கரெக்டா சொன்னாங்க ஷீலாக்காக நம்ம கிளாப் பண்ணிடலாம். கண்டிப்பா உங்களுக்கு gift இங்க லைவ் டிவில இருக்கும். நீங்க ஆன்சர் பண்ணிட்டீங்க கரெக்டா. நீங்க லைவ் டிவிக்கு வந்து உங்களோட gift டெம்பரை வாங்கிக்கலாம். ஓகே சிஸ்டர், giftக்காக வெயிட் பண்ணிருக்கோம். Oh sure sure. Thank you so much for calling. Bye bye sister. ஹலோ வியூவர்ஸ், பார்த்தீங்களா நம்ம சிஸ்டர் எவ்வளோ அழகாக கால் பண்ணி நமக்கு எவ்வளோ அழகாக பதில் சொன்னாங்க. கரெக்டாக டேவிட் அண்ட் கோலியாத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆமாம், தாவீதை தான் ஏசப்பா வந்து தேர்ந்தெடுத்தார். எல்லாரை விட அவர் வந்து சின்னவனாக இருந்தாலும் அவரை அழகாக தேர்ந்தெடுத்து அவரை ராஜாவாக உட்கார வச்சார். நம்ம எல்லாருமே வந்து கோலியாத்தை வந்து அவ்வளோ பெரிய மனிதன், நம்மளால் தோக்கடிக்க முடியாது அப்படின்னு ஊர் ஜனமே வந்து போய் வெளியே நின்ற போதும் இவன் ஒரு சின்ன பையன், என்னையா இந்த சின்ன பையனால் முடியும் அப்படின்னு சொல்லும்போது ஏசப்பா அவனை தேர்ந்தெடுத்து அழகாக வந்து சின்ன பையன் அவ்வளோ பெரிய மனிதனை வந்து ஒரே கல்லால் என்ன பண்ணா சாய்தான். அதே மாதிரி தாங்க நம்மளோட தோற்றம் சின்னதாக இருக்கலாம், நம்மளோட யோசனை சின்னதாக இருக்கலாம், ஆனால் தாவீதை போல நம்ம இருந்தோம்னா ஏசப்பா நம்ம கூட இருக்காருன்னு நினச்சோன்னா நம்ம எதை வேணாலும் எங்கே வேணாலும் சாதிக்கலாம், எப்பயுமே ஃபர்ஸ்ட் வரலாம். ஸோ எஸ், பார்க்கலாம் நெக்ஸ்ட் கேள்வி யார் கரெக்டாக அழகாக பதில் சொல்கிறான்னு பார்க்கலாம். ஓகே, கால் பண்ணுங்க, நம்பருக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் உங்களோட பதிலை தெரிஞ்சுக்க. ஸோ பைபிளை நீங்கள் எவ்வளோ தெரிஞ்சு வச்சுருக்கீங்க, பேண்டமிக்கில் எல்லாம் வீட்டில் இருக்கீங்க, நீங்கள் எல்லாருமே ஜெபிச்சுட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும், எல்லாம் ப்ரே பண்ணிட்டுருங்க எல்லாருக்காகவும். ஓகே, நம்ம ஒரு சின்ன பிரேக் போயிட்டு வரலாம். ஆண்டவர் கொடுத்த இந்த அருமையான நேரத்திற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். லைஃப் டிவி 2011ஆம் ஆண்டு டாக்டர் ஷீபா செல்வராஜ் அவர்கள் தொடங்கி இன்றைக்கு இந்த ஊழியத்தின் மூலமாய் 65 தேசங்கள் தொடப்பட்டு கொண்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, 1,50,00,000 வீடுகள் இந்த தொலைக்காட்சியின் மூலமாய் ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிறார்கள். அநேக இடங்களுக்கு சபையால் செல்ல முடியாது, அநேக இடங்களுக்கு நாங்கள் தேவனுடைய சுவிசேஷத்தை சொல்ல முடியாமல் இருக்கின்றது. ஆனால் இந்த லைஃப் டிவி மூலமாய் எங்களால் தொடப்படக்கூடாத முடியாத வீடுகள் எல்லாம் ஆண்டவருடைய நாமத்தினால
தொடப்படுகிறது. எல்லாரும் ஆலயத்திற்கு வர முடியாது. ஏனென்றால் அவர்கள் வித்தியாச மதங்களை சார்ந்தவர்களாய் இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு லைஃப் டிவி மூலமாய் சுவிசேஷத்தை சொல்லவும், அவர்கள் வீடுகளில் துதி பாடல்களை கேட்கவும் இந்த லைஃப் டிவி மிகவும் ஒரு நங்கூரமாய் இருக்கின்றது. அதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். எந்த காரியத்தை செய்தாலும் எங்களுக்கு பணம் தேவை. இந்த லைஃப் டிவி ஒரு மாதத்திற்கு மாத்திரம் 30 லட்சம் அவர்கள் செலவழிக்கிறார்கள். யாருமே அவர்களுக்கு ஒரு சப்போர்ட் இல்லாமல் தேவன் மேல் அவர்கள் விசுவாசத்தை வைத்து டாக்டர் ஷீபா செல்வராஜ் அவர்கள் துணிகரமாக செய்கிற இந்த ஊழியத்திற்கு நீங்களும் ஒரு பங்காளராய் மாற முடியும். ஒவ்வொரு மாதமும் இந்த ஊழியத்திற்காக அனுப்பி இந்த ஊழியத்தை தாங்கிக் கொண்டீர்கள் என்றால் நீங்கள் போக முடியாத இடங்களுக்கு லைஃப் டிவி போய் சுவிசேஷத்தை சொல்லும். மறக்க வேண்டாம், நான் ஒரு நம்பர் உங்களுக்கு தருகிறேன். அதன் மூலமாய் நீங்கள் கூகுள் பேயோ போன் பே அதில் நீங்கள் பண்ணிக்கொள்ளலாம். எழுதிக் கொள்ளுங்கள். 77 60 74 75 95 77 60 74 75 95. இந்த போன் நம்பருக்கு நீங்கள் கூகுள் பேயோ போன் பேயோ நீங்கள் பண்ணிக்கொள்ளலாம். நீங்கள் கொடுக்கிற பணத்தின் மூலமாய் யோசித்து பாருங்கள், 1,50,000 வீடுகள் தொடப்படுகிறது. ஒரு வீட்டில் 5 பேர் இதை பார்த்தாலும் எத்தனை கோடிக்கணக்கான மக்கள் இந்த டெலிவிஷன் மூலமாய் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். ஆண்டவர் உங்களை 1000 மடங்கு ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நீங்க நல்லாவே ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ரைட்? ரொம்ப ஈஸி. ஐயோ தெரியலன்னு போறதோட so I just made it very easy answer. Okay. ஆபிரகாமோட ஃபர்ஸ்ட் சன்னோட பேர் என்ன? Boy, okay. Male. You have to keep guessing the thing. Male character, okay. Come on, keep guessing. Old Testament. Old Testament. Adam and Eve. Adam. Okay. Yeah. Okay, Nigerian. இந்த கேம் வந்துட்டு இவங்க ரொம்ப நல்லா விளையாடினாங்க. நீங்க பார்த்துட்டே இருந்தீங்க. இதே போல நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னாலும் நீங்க இந்த கேமுக்கு ஒரு வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க உங்களுடைய டீடைல்ஸ் அனுப்பிச்சீங்கன்னா நாங்க கண்டிப்பா உங்களை கூப்பிட்டு இந்த கேம் ஆடுறதுக்காக எப்படின்றத நாங்க சொல்றோம். அது மட்டும் இல்லாம இந்த கேம் இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட் கண்டஸ்டன்ஸ் ரொம்ப எக்ஸலண்டா விளையாடினாங்க. ஸோ தொடர்ந்து நான் இந்த கேம்ல வின் ஆகுறது தான் முக்கியம் இல்லை, பார்ட்டிசிபென்ட் இஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணாங்க, நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கினாங்க. Hey viewers, welcome back to the Bible Word Scramble. ஸோ ரெண்டு காலர்ஸ் கால் பண்ணி அழகாக அந்த ஸ்க்ராம்பிளில் இருக்கிற அந்த ஜம்பிள் வேர்ட்ஸை கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்க. ஸோ நீங்களும் கால் பண்ணுங்கள், உங்களோட பதிலை சொல்லுங்கள். ஸோ இப்போ நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஸ்டோரி சொல்ல போகிறேன். ஸ்டோரிக்கு அப்புறம் நம்மளோட கேள்விக்கு போகலாம். ஓகே, இந்த ஸ்டோரி யாரை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆமாங்க, லாஸ்ட் காலர் சொன்ன மாதிரி தாவீதை பற்றி தான். தாவீது யார், அவர் என்ன பண்ணார், நமக்கு அவர் என்ன ஒரு குட் எக்ஸாம்பிளாக இருக்க போகிறாரு. ஆமாங்க, சின்ன பையன், ஒரு ஆடு மேய்ச்சிட்டு இருந்த பையனை வச்சு ஏசப்பா எந்த அளவுக்கு ராஜா ஸ்தானத்தில் உட்கார வச்சாருன்னு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நம்மளும் இன்றைக்கி நினச்சிட்டு இருப்போம், இந்த பேண்டமிக்கில் நினச்சிட்டு இருப்போம், எத்தனையோ பேருக்கு வேலை இல்லாமல் இருக்கல, எத்தனையோ பேர் வீட்டில் இருந்து ஆன்லைன் டெஸ்ட் அச்சோ போர் அடிக்குது அப்படின்னு நினைக்கும் போது நம்ம பைபிளை தெரிஞ்சு பார்த்தோம். நம்மளோட கேரக்டருக்கு ஒப்பந்தப்படுத்துற மாதிரி அநேக புத்தகங்கள் இருக்கு. அநேக புத்தகங்கள் இருக்கிற அநேக கேரக்டர்ஸ் நம்மளோட ஒத்து போகுது, இல்லை நாம அவங்களுக்கு ஒத்து போகலாம், அவங்கள மாதிரியே இருக்கணும். இதுதான் என்னோட ஃபேவரட் கேரக்டர்னு சொல்லலாம். ஸோ உங்களுக்கும் அந்த மாதிரி இருப்பாங்கல்ல, இவங்க தான் என்னோட ஃபேவரட்
ஃபேவரட் கேரக்டர், எனக்கு இவங்களை ரொம்ப பிடிக்கும் அப்படி. அதே மாதிரி தாங்க தாவீது வந்து ஏசப்பா வந்து தேர்ந்தெடுக்கும் போது அவனுக்குள்ள ஒரு அந்த நம்பிக்கை இருந்துச்சுங்க. ஆமாம், ஏசப்பா என்னை கொண்டு ஏதோ செய்ய போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அநேக ஜனங்கள் அந்த சோல்ஜர்ஸ் எல்லாருமே பின்தாங்கி போகும்போது இவனை என்னால் எதிர்த்து போராட முடியாது, இவ்வளோ பெரிய ஆளா கோலியாத் அப்படி நாமளே எத்தனையோ பேரை பார்த்து இன்னைக்கு என்ன பண்ணுறோன்னா அச்சோ பயந்துட்டு இருக்கோம், இவனை என்னால் எப்படி போராட முடியும், அவங்க என்னை பற்றி என்ன சொல்லிடுவாங்க, இல்லையே என்னால் முடியாது அப்படின்னு. ஆனால் நீங்கள் ஒன்று மனதிலையும் உங்களோட புத்திலையும் என்ன வச்சுக்கணும்னு, ஏசப்பா என் கூட இருக்காரு, ஏசப்பா அவர் என் கூட இருக்கும்போது நான் என்ன ஒரு போராட்டம் வந்தாலும் என்னால் போராட முடியும் அப்படின்ற நம்பிக்கை உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா தாவீதை போல எந்த கஷ்டங்கள் வந்தாலும் என்ன துன்பங்கள் வந்தாலும் நம்மளை விட எதிரி நிற்கும் போது கூட அவனை போராட முடியும். அந்த பலத்தையும் நமக்கு தரத்து ஏசப்பா மட்டும்தாங்க. அதே மாதிரி தான் கோலியாத் அந்த ஒரே ஒரு கல்லை வச்சுக்கிட்டு ஒரு அடியில் அந்த பெரிய மனுஷன் அப்படியே கீழே விழுந்து போனாங்க. அந்த மாதிரி தாங்க நம்மளோட ஜெபத்துலையும் நம்மளோட பலத்துலையும் எல்லாமே இருக்குங்க. ஓகே, காலர் வந்துட்டாங்க, நம்ம கால் அட்டென்ட் பண்ணி பேசலாம். ஹலோ ஹலோ, பிரைஸ் லார்ட். ஹலோ சிஸ்டர், பிரைஸ் லார்ட். உங்க பேரு? ஹலோ, என் பேரு ஹலோ ஹலோ சிஸ்டர், நீங்க ஜோரா பேசினா எனக்கு கேட்கும். உங்க வால்யூம் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்றீங்களா? என் பேரு ஜோஷிபா சிஸ்டர். ஜோஷிபா, எங்க இருந்து கால் பண்றீங்க? நான் வந்து பெங்களூர்ல இருந்து கால் பண்றேன், கேஆர்புரம்ல இருந்து. கேஆர்புரம். ஓகே ஜோஷிபா, எப்படி இருக்கீங்க? ஷோ பாக்குறீங்களா? லைவ் டிவி எல்லா ஷோஸ் பாக்குறீங்களா? பாக்குறேன் சிஸ்டர். எந்த ஷோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு? எனக்கு வந்து ரூடி ஷோ ரொம்ப பிடிக்கும் சிஸ்டர். ஓ சூப்பர் சூப்பர், எனக்கும் அந்த ஷோ ரொம்ப பிடிக்கும். அதுல ரூடி சூப்பரா பண்ணு சிஸ்டர். ரூவி, ஆமா ஆமா சூப்பரா பண்றாங்கல்ல. எஸ் எஸ், ரொம்ப என்ஜாய் பண்றீங்களா வீட்ல எல்லாருமே? ஆமா சிஸ்டர், எல்லாரும் பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்றோம். சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓகே, இந்த கேம் ஷோ பார்த்துட்டு இருக்கீங்களா? பார்த்துட்டு இருக்கோம் சிஸ்டர். ஓகே, நீங்க பாத்தீங்களா? பதில் சொல்றதுக்கு நீங்க ரெடியா இருக்கீங்களா? ஓகே சிஸ்டர், ரெடியா இருக்கிறோம். சூப்பர், உங்களோட ஆன்சரை கேட்க நானும் ரெடியா இருக்கேன். வாங்க கேள்விக்குள்ள போகலாம். ஓகே. சிஸ்டர் அழகாக கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. பட் கால் டிஸ்கனெக்ட் ஆகிடுச்சு. நோ வரி சிஸ்டர், மறுபடியும் மேலே தெரியுற இந்த நம்பருக்கு நீங்கள் எனக்கு கால் பண்ணி உங்களோட பதிலை சொல்லலாம். ஸோ ஆமாங்க, நான் சொல்ல மாதிரி தாவீதை போல் நம்ம எல்லாருமே இங்கே பயந்து போயிருக்கோங்க. என்னால் முடியுமா, என்னால் முடியாதா, என்னங்க இந்த பேண்டமிக் வந்துட்டு, இந்த கொரோனா வந்துட்டு, ஐயோ நம்மளை வீட்டில் போய் சாகடிக்குது அப்படின்னு எத்தனையோ பேர் யோசிச்சிருப்பீங்க. ஆமாங்க, கால் வந்துருச்சு. ஸோ நம்ம அட்டென்ட் பண்ணலாம், யாருன்னு பார்க்கலாம். ஹலோ ஹலோ, பிரைஸ் லார்ட் சிஸ்டர். சிஸ்டர், பிரைஸ் லார்ட். ஹலோ, பிரைஸ் லார்ட். ஹலோ சிஸ்டர், பிரைஸ் லார்ட். கேக்குதா? ஹலோ சிஸ்டர், எப்படி இருக்கீங்க சிஸ்டர்? நான் நல்லா இருக்கேன் சிஸ்டர், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சிஸ்டர். ஓகே சூப்பர் சிஸ்டர். உங்க பேரு? என் பேர் பூவரசி சிஸ்டர். பூவரசி. சிஸ்டர், ரொம்ப அழகான பேர். கால் பண்றேன் சிஸ்டர். எங்க இருந்து சிஸ்டர்? ஜீவனலி. ஜீவனாலி. ஓகே சிஸ்டர், சூப்பர் சூப்பர். ஷோ பார்த்துட்டு இருக்கீங்களா சிஸ்டர்? சிஸ்டர், ப்ரோகிராம் சிஸ்டர். தேங்க்யூ சிஸ்டர். ஸோ லைவ் டிவி ஷோ எல்லா ஷோ பார்க்குறீங்களா? சிஸ்டர், லைவ் டிவியில் வர எல்லா ஷோ பார்க்குறீங்களா சிஸ்டர்? லைவ் டிவி தான் பார்த்துட்டு இருக்கேன் சிஸ்டர். ரொம்ப நல்லா இருக்குதுங்க ப்ரோகிராம் எல்லாம், ரொம்ப நல்லா இருக்குது சிஸ்டர். உங்களுக்கு பிடிச்ச ப்ரோக்ராம் எது சிஸ்டர்? எனக்கு பிடிச்ச ப்ரோகிராம் எல்லாமே நான் பிடிக்கும் சிஸ்டர். எல்லாமே நான் பார்க்குவேன் சிஸ்டர். எது தாண்டி இல்ல, லைவ் டிவில வர ப்ரோகிராம்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் சிஸ்டர். சூப்பர் சூப்பர் சிஸ்டர். ஸோ பார்த்துட்டு இருக்கீங்களா இந்த லைவ்? உங்களுக்கு இது என்ன கேம் ஷோன்னு தெரிஞ்சிருச்சா? சிஸ்டர், பார்த்துட்டு இருக்கிறேன். நான் 6 o'clock இருந்து பார்த்துட்டு இருக்கிறேன் சிஸ்டர். ஓ சூப்பர் 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 சிஸ்டர். ஸோ கால் கனெக்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கேள்விக்குள்ள போகலாம். நீங்க சொல்ற பதில நான் பார்க்க போறேன். ஓகேங்களா? ரெடியா இருக்கீங்களா? ஓகே சிஸ்டர். ஓகே, கேள்விக்குள்ள போகலாம் வாங்க.
ஸோ லாஸ்ட் காலர் அழகாக கால் பண்ணி கரெக்டான பதிலை சொல்லிட்டாங்க. ஸோ அடுத்த காலருக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் இந்த ஸ்டோரியை முடிச்சுட்டு நான் நெக்ஸ்ட் கேள்விக்குள்ளே போகிறேன். ஆமாங்க, தாவீது அழகான ஒரு புத்தகத்தில் நமக்கு கொடுக்கப்பட்ட நம்மளோட ஸ்ட்ரென்த்தை பூஸ்ட் பண்ணுற மாதிரியும் நம்மளோட சோர்ந்து போன நிலைமையில வந்து அவரை நினைக்கும் போதும் இவரை போல் நான் இருக்கணும்ப்பா, ஏசப்பா என்னையும் கொண்டு அற்புதங்களை அதிகமாக செய்வார், என்னால் முடியாதுன்னு நினைக்கும் போது கூட ஏசப்பா என்னை கொண்டு ஆமாம் இது உன்னால் முடியுமாகலே, இது உன்னால் முடியுமாகனேன்னு முன்கொண்டு நம்மளை செல்ல வைக்கிறது தாவீது மட்டும்தாங்க. ஆமாம், அவரை போலேயும் நாமளும் இருக்கிறோம். ராஜா ஸ்தானத்தில் ஏசப்பா வந்து நம்மளை நிறுத்த போகிறாருன்னா அது கண்டிப்பாக நிறுத்துவாருங்க. அவரோட வார்த்தையை அவர் கை கொண்டு நம்ம போனோன்னா எந்த நிலைமையிலையும் நம்ம வந்து ஜெயத்தை கொண்டு வரலாம். ஓகேங்க, நெக்ஸ்ட் காலருக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பிரேக்குக்கு போயிட்டு வரலாம். ಆತ್ಮೀಯ ಸಹೋದರ ಸಹೋದರಿಗಳಿಗೆ ನನ್ನ ಹೃದಯಪೂರ್ವಕವಾದಂತಹ ವಂದನೆಗಳು ಸಲ್ಲಿಸ್ತಾ ಇದ್ದೇನೆ. ಆ ರೀತಿಯಲ್ಲೇ ಲೈಫ್ ಟಿವಿ ವೀಕ್ಷಕರು ನಿಮ್ಮೆಲ್ಲರಿಗೆ ನನ್ನ ಹೃದಯಪೂರ್ವಕವಾದಂತಹ ವಂದನೆಗಳು ಸಲ್ಲಿಸ್ತಾ ಇದ್ದೇನೆ. ಆ ರೀತಿಯಲ್ಲೇ ಈ ಲೈಫ್ ಟಿವಿ ಯಾಜಮಾನ್ಯವನ್ನು ಇದನ್ನು ನಡೆಸುವಂತ ದೊಡ್ಡ ಜವಾಬ್ದಾರಿ ದೇವರು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ಇದರ ಮುಖಾಂತರ ಬ್ಯಾಂಗ್ಳೂರ್ ಮಾತ್ರ ಅಲ್ಲ, ಕರ್ನಾಟಕ ಆಮೇಲೆ ಅನೇಕ ರಾಜ್ಯಗಳಲ್ಲಿ ಕನ್ನಡದಲ್ಲಿ ದೇವರ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಹಾಡುಗಳನ್ನು ಕೇಳುವಂತೆ, ವಾಕ್ಯಗಳನ್ನು ನೋಡುವಂತೆ ದೇವರು ಈ ಲೈಫ್ ಟಿವಿನನ್ನು ಅದ್ಭುತವಾದ ರೀತಿಯಲ್ಲಿ ಉಪಯೋಗಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. ನಿಜವಾಗಿ ಇವತ್ತು ನಾನು ಈ ಲೈಫ್ ಟಿವಿ ಮುಖಾಂತರ ನಿಮ್ಮ ಜೊತೆ ಮಾತನಾಡಲು ದೇವರ ಅವಕಾಶ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ಬನ್ನಿ ನಾವೆಲ್ಲರೂ ಸ್ವಲ್ಪ ಸಮಯ ದೇವರ ಸನ್ನಿಧಿಯಲ್ಲಿ ದೇವರ ವಾಕ್ಯದ ಮುಖಾಂತರ, ಹಾಡುಗಳ ಮುಖಾಂತರ ದೇವರನ್ನು ಸ್ತುತಿಸೋಣ. ದೇವರ ಮಾತುಗಳನ್ನು ಕೇಳಿ ದೇವರನ್ನು ಮಹಿಮೆ ಪಡಿಸೋಣ. ಕಣ್ಣುಗಳು ಮುಚ್ಚಿಕೊಳ್ಳೋಣ. ಸರ್ವ ಸೃಷ್ಟಿಕರ್ತನಾದಂತ ದೇವರೇ, ಕೃಪಾ ಸತ್ಯ ಸಂಪೂರ್ಣನೇ, ಕೃಪೆಯುಳ್ಳ ರಾಜ, ನಿನಗೆ ವಂದನೆಗಳು ಸಲ್ಲಿಸ್ತಾ ಇದ್ದೇವೆ. ನಾನೇ ಮಾರ್ಗವು ಸತ್ಯವು ಜೀವವಾಗಿದ್ದೇನೆ ಅಂತ ಹೇಳಿದಂತ ನಿನ್ನನ್ನು ನಂಬಿದಂತ ನಾವು ಈ ಸತ್ಯ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ಇದ್ದು ನಿನಗೆ ಸಾಕ್ಷಿಗಳಾಗಿ ನಿನ್ನನ್ನು ಕೊಂಡಾಡುತ್ತಾ, ನಿನ್ನ ಗುಣಾತಿಶಯಗಳನ್ನು ಇತರರಿಗೆ ತಿಳಿಸುತ್ತಾ, ನಿನ್ನ ಲಕ್ಷಣಗಳು ನಾವು ಧರಿಸಿಕೊಂಡು ಆ ಲಕ್ಷಣಗಳನ್ನು ಇತರರಿಗೆ ತೋರಿಸುವಂತ ವ್ಯಕ್ತಿಗಳಾಗಿ ನಮ್ಮೆಲ್ಲರನ್ನು ಉಪಯೋಗಿಸಪ್ಪ ದೇವ. ಇವತ್ತು ಈ ಲೈಫ್ ಟಿವಿ ಮುಖಾಂತರ ಈ ರೀತಿಯಲ್ಲಿ ಎಲ್ಲರನ್ನೂ ನೋಡುವಂತೆ ನಿನ್ನ ವಾಕ್ಯವನ್ನು ಸಾರುವಂತೆ ನೀನು ಅವಕಾಶವನ್ನು ಕೊಟ್ಟಿದೀಯಪ್ಪ. ಆ ಲೈಫ್ ಟಿವಿ ಯಾಜಮಾನ್ಯವನ್ನು ಎಲ್ಲರನ್ನೂ ನಿನ್ನ ಕರಗಳಿಗೆ ಸಮರ್ಪಿಸ್ತಾ ಇದ್ದೀನಪ್ಪ. ನಿಜವಾಗಿ ಅವರು ಒಳ್ಳೆ ಸೇವೆ ಈ ಮೀಡಿಯಾ ಮುಖಾಂತರ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರಪ್ಪ. ಅವ್ರನ್ನೂ ಅವರ ಕುಟುಂಬವನ್ನು ದೇವರೇ ನಿನ್ನ ಕೃಪೆಯಿಂದ ಆಶೀರ್ವದಿಸು. ಆ ರೀತಿಯಲ್ಲೇ ಅವರಿಗೆ ಸಹಕರಿಸುವಂತ ಎಲ್ಲ ಟೀಮ್ ಮೆಂಬರ್ಸ್ ನನ್ನು, ಟೆಕ್ನಿಷಿಯನ್ಸ್ ನನ್ನು ಎಲ್ಲ ನಿನ್ನ ಕರಗಳಿಗೆ ಸಮರ್ಪಿಸ್ತಾ ಇದ್ದೀನಪ್ಪ. ಎಲ್ಲರೂ ಒಗ್ಗಟ್ಟಾಗಿ ನಿನ್ನ ರಾಜ್ಯ ವ್ಯಾಪ್ತಿಗಾಗಿ ಈ ಚಾನಲಿನ ಅನೇಕ ಅದ್ಭುತವಾದ ಕಾರ್ಯಗಳು ನಿನ್ನ ಹೆಸರಲ್ಲಿ ಮಾಡುವಂತೆ ಕೃಪೆಯನ್ನು ನೀಡು. ಆಶೀರ್ವಾದ ಮಾಡಬೇಕಂತ ಯೇಸು ಅತಿ ಶ್ರೇಷ್ಠವುಳ್ಳ ಶಕ್ತಿವುಳ್ಳ ನಾಮದಿಂದ ಬೇಡಿ ಹೊಂದಿದ್ದೇವೆ ಕರ್ತನೇ, ಆಮೇನ್. ಲೈಫ್ ಟಿವಿ ಯಾಜಮಾನ್ಯಕ್ಕೆ ನನ್ನ ಹೃದಯಪೂರ್ವಕವಾದಂತ ವಂದನೆಗಳು. ಈ ಲೈಫ್ ಟಿವಿಯನ್ನು ವೀಕ್ಷಿಸುವಂತ ಜನರೇ, ನಾವೆಲ್ಲರೂ ಈ ಮೀಡಿಯಾ ಮಿನಿಸ್ಟ್ರಿಗೋಸ್ಕರ, ಈ ಲೈಫ್ ಟಿವಿಗೋಸ್ಕರ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋಣ. ಈಗ ನಾವು ಮಾಡಲಾರದ ಕಾರ್ಯಗಳು ಈ ಟಿವಿ ಮುಖಾಂತರ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ನಮ್ದಾದಂತ ಪ್ರಾರ್ಥನಾ ಸಹಾಯವನ್ನು, ನಮ್ದಾದಂತ ಪ್ರೋತ್ಸಾಹವನ್ನು ನಾವು ಮಾಡೋಣ. ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು, ನಿಮ್ಮ ಕುಟುಂಬಗಳನ್ನು ಹೆಚ್ಚೆಚ್ಚಾಗಿ ಆಶೀರ್ವದಿಸಲಿ. ಆಮೇಲೆ ಆತ್ಮೀಯ ವೀಕ್ಷಕರೇ, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ ನಾಮದಲ್ಲಿ ನಿಮಗೆ ವಂದನೆಗಳು. ಇಲ್ಲಿಯವರೆಗೂ ದೇವರ ಕೃಪೆ ಮತ್ತು ನಿಮ್ಮ ಕಾಣಿಕೆಗಳು, ನಿಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆಗಾಗಿ ತುಂಬ
ವಂದನೆಗಳು. ಈ ನಮ್ಮ ಲೈಫ್ ಟಿವಿಯ ಮೂಲಕ ಅನೇಕ ಆಶೀರ್ವಾದಗಳನ್ನು ಮತ್ತು ಸಾಕ್ಷಿಗಳನ್ನು ನಾವು ಕೇಳಿ ಬರುತ್ತಿದ್ದೇವೆ. ಅದಕ್ಕಾಗಿ ದೇವರಿಗೆ ತುಂಬ ಸ್ತೋತ್ರಗಳನ್ನು ಹೇಳುತ್ತೇನೆ. ಈ ಲೈಫ್ ಟಿವಿಯು ACT ನೆಟ್ವರ್ಕಲ್ಲಿ ಪ್ರಸಾರವಾಗುತ್ತಿತ್ತು. ಅದನ್ನು ನಡೆಸಲು ತುಂಬ ಕಷ್ಟವಾಗುತ್ತಿತ್ತು. ನಮ್ಮ ಸ್ಕಾರ್ಪಿಯೋ ವಾಹನವನ್ನು ಮಾರಿ ಅದರಂತ ಬಂದಂಥ ಹಣವನ್ನು ಈ ಅಂಕಗಳನ್ನು ಕಟ್ಟಿದೆವು. ಲೂಕ 6:38 ಇದರ ಪ್ರಕಾರ ಕೊಡಿರಿ, ಹಾಗೆಯೇ ನಿಮಗೂ ಕೊಡ ತುಂಬಿ ಹೊರ ಚೆಲ್ಲುವ ಹಾಗೆ ಕೊಡಲ್ಪಡುವುದು ಎಂಬ ವಾಕ್ಯದ ಪ್ರಕಾರ ದೇವರು ಮಹಾಕೃಪೆಯಿಂದ ಈ ನಮ್ಮ ಲೈಫ್ ಟಿವಿಯು ಬೆಂಗಳೂರು ಜಿಲ್ಲೆಯಲ್ಲಿ ಅಲ್ಲದೆ ಕರ್ನಾಟಕದಲ್ಲಿ ಅನೇಕ ಜಿಲ್ಲೆಗಳಲ್ಲಿ ಪ್ರಸಾರವಾಗುತ್ತಿದೆ. ಆ ಜಿಲ್ಲೆಗಳಲ್ಲಿರುವ ಸಾಕ್ಷಿಗಳು ಮುಂಬರುವ ಕಾರ್ಯಕ್ರಮಗಳಲ್ಲಿ ತಪ್ಪದೇ ವೀಕ್ಷಿಸಿ. ಅದಲ್ಲದೆ ದೇವರ ಮಹಾಕೃಪೆಯಿಂದ ನಮ್ಮ ಲೈಫ್ ಟಿವಿಯು ಆಂಧ್ರ ಪ್ರದೇಶದಲ್ಲಿ 2 ಜಿಲ್ಲೆಗಳಲ್ಲಿ ಪ್ರಸಾರವಾಗುತ್ತಿದೆ, ಕರ್ನೂಲ್ ಮತ್ತು ಅನಂತಪುರ. ಅದಲ್ಲದೆ ದೇವರ ಕೃಪೆಯಿಂದ ದೇಶ ವಿದೇಶಗಳಲ್ಲಿ ಸಿಂಗಪೂರ್, ಮಲೇಷ್ಯಾ, ಆಸ್ಟ್ರೇಲಿಯಾ, ಬ್ರೂನೆ ಮತ್ತು ಬಾಂಗ್ಲಾದೇಶದಲ್ಲಿ ನಮ್ಮ ಚಾನಲು ಪ್ರಸಾರವಾಗುತ್ತಿದೆ. ಕೀರ್ತನೆ 126:6 ಇದರ ಪ್ರಕಾರ ದುಃಖಿಸುತ್ತಾ ಬೀಜವನ್ನು ಹೊತ್ತುಕೊಂಡು ಹೋಗುವವನು ಹರ್ಷಿಸುತ್ತಾ ಸೆವಡುಗಳನ್ನು ಹೊತ್ತುಕೊಂಡು ಬರುವನು. ನೀವು ನಮ್ಮನ್ನು ಸಂಪರ್ಕಿಸಬೇಕಾದರೆ 7760747595 ಈ ನಂಬರ್ಗೆ ನೀವು ಕರೆ ಮಾಡಬಹುದು. ನೀವು MO ಮೂಲಕವೂ ನಿಮ್ಮ ಕಾಣಿಕೆಯನ್ನು ಕಳುಹಿಸಬಹುದು. ಲೈಫ್ ಟೆಲಿವಿಷನ್ 9th ಕ್ರಾಸ್, ರಮೇಶ್ ನಗರ್, HAL, ಬ್ಯಾಂಗ್ಳೂರ್ 37. ನಮ್ಮ ಖಾತೆ ವಿವರ: ಅಕೌಂಟ್ ನೇಮ್ ಲೈಫ್ ಟೆಲಿವಿಷನ್, ಅಕೌಂಟ್ ನಂಬರ್ 14722202000918, ಬ್ಯಾಂಕ್ HDFC, ಬ್ರಾಂಚ್ ವೈಟ್ಫೀಲ್ಡ್, IFSC HDFC 0001472. ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲಿ. தேவனுக்கு மகிமுண்டாகட்டும். இந்த நாளில் கூட விசேஷமாக நன்றி சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். அநேக தெய்வ ஊழியர்கள், விசுவாசிகள் அனைவரும் ஜெபித்தார்கள். விசேஷமாக லைஃப் டிவி ஓனர் ரெவரன் செல்வராஜ் ஐயா அவர்களுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அவர்களோடு கூட இணைந்திருக்கிற, அவரோடு கூட ஊழியம் செய்கிற ஊழியர்களுக்கும் பாஸ்டர்களுக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். அருமையான ஐயா அவர்கள் நான் ஹாஸ்பிட்டல் இருக்கும் பொழுது சீரியஸாக ஐயா அவர்கள் ஜெபம் பண்ணாங்க. எனக்கு டைபாய்டு ஜுரம், நிமோனியா, அதுக்கு அடுத்தது COVID-19 பாசிட்டிவ்னு சொல்லி சென்ட் ஜான்ஸில் சீரியஸாக ஒரு 3 நாள் பேச்சு இல்லாமல், என்னுடைய சுயநிலைவு இல்லாமல் சீரியஸாக இருக்கும் பொழுது பிற்பாடு ஐயா லைஃப் டிவி ஓனர் அருமையான ரெவரண்ட் செல்வராஜ் ஐயா அவர்கள் எனக்காக அருமையாக பாஸ்டர் ஸ்டீவன் ஐயா மூலமாக ஃபோன் பண்ணி கான்ஃபரன்ஸ் கால் மூலமாக எனக்கு ஜெபித்தார். இந்த ஜெபம் எனக்கு ஜீவனை கொடுத்தது. என்னை ஆண்டவர் தொட்டவனமாகவே நான் உணர்ந்தேன். அருமையாக அவர் நிச்சயமாகவே ஒரு ஜெப வீரன். அருமையாக அவரை ஆண்டவர் பயன்படுத்துகிற ஒரு பாத்திரம். அதிகாலையில் எப்பொழுதுமே 4 மணிக்கு எழும்பி ஜெபிக்கிற ஒரு தெய்வ மனிதன். அந்த ஜெப வீரன் அருமையாக ஐயா அவர்கள் ஜெபம் பண்ணாங்க. எனக்கு ஒரு அற்புத சுகம் கிடைத்தது. அவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அவரோடு கூட இணைந்து இருக்கிற பாஸ்டர்களுக்காக, ஐயா ஏசுபாத் ஐயாவுக்காக, அருமையாக ஸ்டீவன் ஐயாவுக்காக, செல்வம் பாஸ்டருக்காக, தொடர்ந்து எனக்காக ஜெபித்த, எனக்கு உதவி செய்த ஊழியர்களுக்காக, விசேஷமாக லைவ் டிவி செல்வராஜ் ஐயாவுக்காக நான் மிகவும் நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறேன். எனக்கு நன்மை செய்கிற ஒரு அருமையான ஐயா அவர்கள் காணிக்கையும் எனக்கு தாராளமாக கொடுத்து அனுப்பினார்கள். பண உதவி செய்த ஐயா அவர்களுக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். அவர் மூலமாக அற்புதம் சுகம் கிடைக்கும்படியாக ஜெபம் பண்ணார். நன்மையாக பண உதவி செய்தார். அவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து அதுக்கு காரணமாக ஆண்டவராகிய தேவனுக்கு முதலாவதாக நன்றி செலுத்தி அருமையான ஐயாவுக்கு நான் நன்றி உள்ளவனாக இருப்பேன். நன்றி செலுத்துகிறேன். ஐயா பாஸ்டர், தேங்க்ஸ் ஐயா, ரொம்ப நன்றி. உண்மையாக உங்கள் குடும்பத்துக்காக, உங்களுக்காக, ஊழியத்துக்காக தொடர்ந்து ஜெபிக்க தேவன் எனக்கு உதவி செய்தார்.
அதனால நீங்கள் எனக்கு ஜாப் பண்ணி உதவி செஞ்சீங்க. நாங்களும் மறக்க முடியாத நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. தேங்க்ஸ். வெல்கம் பேக் மக்களே, வெல்கம் பேக். ஸோ நீங்கள் பார்த்தீங்கல்ல, லாஸ்ட் 3 காலர்ஸு டக்குன்னு பதில் சொல்லிட்டாங்க. எல்லா யங்ஸ்டர்ஸாக கால் பண்ணுறீங்க. வீட்டில் யாராச்சும் கிட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட ஃபோனை கொடுத்து அவங்க ஆன்சர் பண்ணிட்டோம். ஏன்னா ரொம்ப ஈஸியான கொஷின் தான் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். ஸோ யங்ஸ்டர்ஸ் எல்லாம் சீக்கிரமாக ஆன்சர் பண்ணிடுவீங்க. ஸோ மெயின்லி இந்த ஷோ வந்து நாங்கள் நடத்துறது கிட்ஸ்க்காக. ஸோ அதனால தான் ஈஸியான கொஷினை நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். ஏன்னா எல்லோரும் சண்டே ஸ்கூல் போகிறாங்க, இந்த பேண்டமிக்கில் எல்லாம் வீட்டில் இருக்காங்க, ஆன்லைன் கிளாஸில் போர் அடிக்கும். ஸோ நம்ம பைபிளில் அவங்களுக்கு ஏதாச்சும் எக்ஸைட்டிங்காக கொடுக்கலாம் அப்படின்னா இந்த கேம் ஷோவை நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். ஆமாங்க, லாஸ்ட் காலர் அழகா கேனன் ஏபிள் சொன்னாங்க. உங்களோட ஃபேவரட் கேரக்டர்ஸ் பைபிளில் அநேகம் இருக்கும்ல, அந்த மாதிரி தாங்க உங்களோட ஒவ்வொரு பைபிள் கேரக்டரும் நம்ம இங்கே போட்டிருப்போம். நீங்கள் கரெக்டாக அதை ஜம்பிள் பண்ணிவிட்டு இவங்க தான் அப்படின்னு கரெக்டாக பதில் சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் காலர் வரதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஸ்டோரியை பார்த்துட்டு வரோம். ஆமாங்க, ஸோ இந்த ஸ்டோரி வந்து நான் கேனன் ஏபிள் பற்றி தான் சொல்ல போகிறேன். ஆமாங்க, கேனன் ஏபிள் தான் முதல்ல ஆடம் அண்ட் ஈவுக்கு வந்து. ஸோ கேன் வந்து என்ன பண்ணிட்டான்னா, ஹி வாஸ் அ ஷெப்பர்டர். ஆமாங்க, இன்னைக்கு நிறைய பேர் வந்து நம்ம அப்படிதாங்க, என்ன வேலை பண்ணிட்டு இருந்தாலும் நம்ம வந்து தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிஞ்சு, முக்கியமாக கர்த்தருக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சு இருக்கணும். பிள்ளைங்களுக்கும் நம்ம வீட்டில் அதுதான் சொல்லி கொடுக்குறோம். சண்டை போடும்போதும், தம்பி தங்கச்சி இல்லை அக்கா தங்கச்சி யாராச்சும் சண்டை போடும்போது நம்ம என்ன சொல்கிறோம், சண்டை போடாதீங்க, எதுக்கு சண்டை போடுறீங்க, 2 பேரும் ஒரு தாய்ச்சோட பிள்ளைங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தாங்க இவர் என்ன பண்ணிட்டாருன்னா, அவரோட சொந்த தம்பியே கொலை பண்ணிட்டாருங்க. ஆமாங்க, அந்த மாதிரி தான் நம்ம சின்ன விஷயத்துலையும் ஒவ்வொருத்தரையும் நம்ம இவன் அப்படி பண்ணிட்டா, அவன் இப்படி பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட வாழ்க்கையில் கூட நம்ம சின்ன பசங்களுக்கு கூட அதை சொல்லித்தரணும். நம்ம வீட்டில் சண்டை போடும்போதோ இல்லை அக்கா தங்கச்சி கிட்ட நாம் திட்டி இல்லை ஏதாச்சும் சொல்லும் போதோ சின்ன பசங்க நம்மக்கிட்ட பார்த்து தான் அங்கே கற்றுக்குறாங்க. ஸோ இந்த எல்லா விஷயத்துலையும் நம்ம என்ன பண்ணணும்னா கரெக்டாக இருக்கணும். அதுக்கு எப்படி இருக்கணும்னா ஏசப்பா சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் கடைப்பிடிச்சு நடக்கணுங்க. நம்மளோட வாழ்க்கையில் எத்தனையோ துன்பங்கள் வரலாம், எத்தனையோ போராட்டங்கள் வரலாம். சின்ன விஷயத்துல ஏசப்பா என்ன சொல், சின்ன விஷயத்துல உண்மையா இருங்க, விட்டு கொடுத்து போங்க, பொறாமப்படாதீங்க. ஏன்னா பேண்டமிக்ல எல்லாருமே ஆன்லைன் கிளாஸ் போரா இருக்கு, என்ன பண்றது, வேலை இல்லை, இப்படின்லாம் நம்ம இருப்போங்க. இந்த மாதிரி நேரத்தில் நம்ம என்ன பண்ணலாம்னா, நமக்கு இருக்கிற நேரத்தை ஏசப்பா கிட்ட செலவு பண்ணலாம். ப்ரே பண்ணுங்க, பைபிள் படிங்க. இன்னும் அதிகம் நம்ம பைபிளை தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. சின்ன விஷயமும் ஒவ்வொரு கேரக்டரும் ஏசப்பா டைரக்டா கொடுத்துருக்காரு, இன்டைரக்டா கொடுத்துருக்காரு. இது எல்லாத்தையும் வந்து நம்ம படிக்க நம்மளோட அறிவை தீத்திக்கிட்டு ஏசப்பாவோட உண்மையா இருக்கிற அந்த வசனத்தை நம்மளோட இருதயத்துல எடுத்து அதை கடைப்பிடிச்சு நம்ம நடக்கும்போது தாங்க நம்மளோட வாழ்க்கையில நம்ம எல்லாவற்றிலையும் வந்து ஜெயத்தை பெற முடியும். ஓகேங்க, அடுத்த காலர் வரதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பிரேக்குக்கு போயிட்டு வந்துடலாம். ಟಿವಿ ನೇಯர்களுக்கு ಅನ್ಬಾನ ವೇಂಡುಗಳು. ಲೈವ್ ಟಿವಿಯ ಪ್ರಿಯ ವೀಕ್ಷಕರಿಗೆ ಪ್ರೀತಿಯ ಒಂದು ಕರೆಯೋಲೆ. லைவ் டிவி அநேக இடத்துக்கு செல்வதற்காக, லைவ் டிவி அநேக பிரதேசಗಳಿಗೆ ತಲುಪಲು, நம்ம அதோட சுவிசேஷங்கள் அநேக இடத்துக்கு போடுறதுக்காகவும், சுவார்த்தை சந்தேಶ ಅನೇಕ ಸ್ಥಳಗಳಿಗೆ ತಲುಪಲಿಕ್ಕಾಗಿ நாங்க சின்ன ಕಾರ್ಯங்களை பண்ணிட்டு இருக்கிறோம். ಚಿಕ್ಕ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡುತ್ತಿದ್ದೇವೆ. ಇದು வந்துட்டு நீங்க வந்துட்டு எங்களுக்கு உதவி செய்யணும். ನೀವು ನಮಗೆ ಒಂದು ಸಹಾಯ ಮಾಡಬೇಕಾಗಿದೆ. என்ன உதவி செய்யல, ಯಾವ ರೀತಿ ಸಹಾಯ ಮಾಡ್ತೀರಾ? இப்போ வந்துட்டு நீங்க ಮೊಬೈಲ್ ಫೋನ್ಸ್ ಯೂಸ್ பண்ணிட்டு இருக்கீங்க. ಈಗ ನೀವು ಮೊಬೈಲ್ ಫೋನ್ ಉಪಯೋಗ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀರಾ. ಆಂಡ್ರಾಯ್ಡ್ இருக்கலாம், ಐಫೋನ್ இருக்கலாம், ಆಂಡ್ರಾಯ್ಡ್ ಇರಬಹುದು, ಐಫೋನ್ ಇರಬಹುದು, ಟ್ಯಾಬ್ இருக்கலாம், ಟ್ಯಾಬ್ ಇರಬಹುದು. எப்படி நீங்க யூஸ் பண்ணிட்டு இருந்தாலும், ಹೇಗೆ ನೀವು ಉಪಯೋಗಿಸ್ತಾ ಇದ್ದರೂ ಸಹ நீங்க எங்களுக்கு ಉದವಿ செய்யலாம். ನನಗೆ ನೀವು ಸಹಾಯ ಮಾಡಬಹುದು. எப்படின்னு யோசிக்கிறீங்களா? ಹೇಗೆ ಅಂತ ಆಲೋಚನೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀರಾ? ಕವಲೆಪಡಾದೀங்க, நாங்க சொல்லி தரோம். யோசனை ಮಾಡಬೇಡಿ, ನಾನು ನಿಮಗೆ ಹೇಳ್ಕೊಡ್ತೀನಿ. ಲೈವ್ ಟಿವಿ என்ற யூடியூப் பேஜுக்கு போனோம். ಲೈವ್ ಟಿವಿ ಅನ್ನತಕ್ಕದಾದ ಯೂಟ್ಯೂಬ್ ಪೇಜ್ಗೆ ನೀವು ಹೋಗಿ, ಅಂಗ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಬಟನ್ ಇರ್ಕೋ ವಿಡಿಯೋಲ, ಅಲ್ಲಿ ಒಂದು ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಬಟನ್ ಇದೆ ವಿಡಿಯೋದಲ್ಲಿ, அதை கிளிக் பண்ணுங்க. ಅದನ್ನ கிளிக் ಮಾಡಿ பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. பெல் ஐகான் கூட கிளிக் ಮಾಡಿ இதை நீங்க பண்ணீங்கன்னா, இதை ನೀವು ಮಾಡಿದರೆ நாங்க போடுற புது வீடியோஸ் ஆகட்டும், ನಾವು ಹಾಕುವ ಹೊಸದ ವಿಡಿಯೋಗಳನ್ನು, ಸರ್ಮನ್ಗಳನ್ನು, ಲೈವ್ ಟಿವಿல நடத்துற பாஸ்டர்ஸ் அவரோட ಸರ್ಮನ್ಸ್ ஆகட்டும், ಲೈವ್ ಟಿವಿ ನಡೀತಕ್ಕದಾದ பாஸ்டர் ஒந்திಗೆ ಬೋಧಕರು ನಡೀತಕ್ಕದಾದ ವಿಶೇಷ ಸಂದೇಶಗಳನ್ನು, ಇದೆಲ್ಲಾமே உங்களுக்கு ಇಮ್ಮಿಡಿಯೇಟಾ உங்க ಮೊಬೈಲ್ಗೆ வந்து சேரும். இதெல்லாம் ನಿಮಗೆ ಸುಲಭವಾಗಿ ನಿಮ್ಮ ಮೊಬೈಲ್ಗೆ ಬಂದು ಸೇರ್ತದೆ. நீங்க எங்க இருந்தாலும் டிராவல் பண்ணிட்டு இருக்கலாம், ನೀವು ಎಲ್ಲೇ ಪ್ರಯಾಣ ಮಾಡ್ತಾ ಇರಬಹುದು, ಇಲ್ಲ ಹಾಸ್ಪಿಟಲ್ இருக்கலாம், ಆಸ್ಪತ್ರೆಗಳಲ್ಲಿ ಇರಬಹುದು, ಆಫೀಸ್ல இருக்கலாம், ಆಫೀಸಲ್ಲಿ ಇರಬಹುದು, எங்க இருந்தாலும் இந்த வீடியோஸை நீங்க பார்க்கலாம். ಎಲ್ಲಿಂದಲೂ ಸಹ ನೀವು ಈ ವಿಡಿಯೋಗಳನ್ನು ನೋಡಬಹುದು. ಅದು மட்டும் இல்லாம ಅದಲ್ಲದೆ ಫೇಸ್ಬುಕ್
ಫೇಸ್ಬುಕ್ ಪೇಜ್ ಲೈಫ್ ಟಿವಿ என்ற பேஜுக்கு போகணும். லைஃப் டிவி என்ற பேஜுக்கு ಹೋಗಿ அதை போய் ஃபாலோ பண்ணுங்க. ಅದನ್ನ ஃபாலೋ ಮಾಡಿ அதுல வர லைவ் வீடியோஸ் லைக் ஹலோ விஷஸ் ஆகட்டும், சுட்டீஸ் டைம் ஆகட்டும், ಪ್ರೇಯರ್ ಲೈವ್ ಆಗட்டும், ಅಲ್ಲಿ ಬರತಕ್ಕಂಥ ಲೈವ್ ಕಾರ್ಯಕ್ರಮಗಳು, ಚುಟ್ಟೀಸು, ಹಲೋ ವಿಶಸ್ ಇರಬಹುದು, ಪ್ರೇಯರ್ ಲೈವ್ ಆಗட்டும், ಪ್ರೇಯರ್ ಲೈವ್ ಇರಬಹುದು. இது எல்லாமே உங்களுக்கு இன்ஸ்டண்டா வந்து சேரும். இதெல்லாம் வந்து ನಿಮಗೆ ಇನ್ಸ್ಟೆಂಟ್ ಆಗಿ ಬಂದು ಸೇರುತ್ತದೆ. இதை நீங்க பார்க்கலாம், ಇದನ್ನ ನೋಡಬಹುದು, ಲೈಕ್ கொடுக்கலாம், ಲೈಕ್ ಮಾಡಬಹುದು, ಶೇರ್ பண்ணலாம், ಶೇರ್ ಕೂಡ ಮಾಡಬಹುದು. இது ஷேர் பண்ண உடனே இது ஷேர் ಮಾಡಿದ ತಕ್ಷಣ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்ல இருக்கிற ஒரு 1000 பேர் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் ನಿಮಗೆ ಒಂದು 1000 ಜನ ಸ್ನೇಹಿತರಿದ್ದಲ್ಲಿ எல்லாருக்குமே போய் ரீச் ஆயிடும். அது ಎಲ್ಲರಿಗೂ ತಲುಪುತ್ತದೆ. ಇದರ ಮೂಲಕ ಸುವಿಶೇಷ வந்து ரொம்ப ಫಾಸ್ಟಾ ಮೂವ್ ಆகும். ಇದರ ಮೂಲಕ ಸುವಾರ್ತೆಯು ಬಹಳ ವೇಗವಾಗಿ ತಲುಪುತ್ತದೆ. இது ரொம்ப ஈஸியான ஐடியா இல்ல, இது ಬಹಳ ಸುಲಭವಾಗಿದೆ ಅಲ್ವಾ? ஓகே, இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு போங்க. இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு ಹೋಗಿ ಲೈಫ್ ಟಿವಿ பேஜுக்கு போயிட்டு ಲೈಫ್ ಟಿವಿ பேஜுக்கு ಹೋಗ್ಬಿಟ್ಟು ಅದರಲ್ಲೂ ಫಾಲೋ பண்ணுங்க. ಅದರಲ್ಲೂ ನೀವು ಫಾಲೋ ಮಾಡಿ. இந்த 3 ಕಾರ್ಯಗಳು நீங்க எங்களுக்கு செய்யணும். ಈ 3 ಕಾರ್ಯಗಳನ್ನ ನೀವು ನಮಗೆ ಮಾಡಬೇಕು. நாங்க எல்லா பிளாட்ஃபார்ம்லயும் எல்லா ಈ ಒಂದು ವೇದಿಕೆಯಲ್ಲಿ நிறைய இடத்துக்கு ஜனங்களுக்கு போய் எப்படியெல்லாம் சேரணுமோ அந்த மாதிரி நம்ம சுவிசேஷத்தை நாங்கள் கொண்டு போயிட்டு இருக்கிறோம். எல்லா ಕಡೆಗಳಲ್ಲಿ ಎಲ್ಲಾ ಸ್ಥಳಗಳಲ್ಲಿ ವೇಗವಾಗಿ ಈ ಒಂದು ವಾಹಿನಿ ಮೂಲಕ ತಲುಪಲಿಕ್ಕೆ ಪ್ರಯತ್ನ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೇವೆ. நம்ம தெய்வத்தின் ராஜ்யத்தை கட்டணும்னா, தேவர ராஜ்யವನ್ನು கட்டலிಕ್ಕೆ நம்ம எல்லாருமே ஒன்னா சேரணும். நாவெல்லரும் ஒன்றாகಬೇಕು. இதோட பலனை வந்துட்டு கண்டிப்பா உங்களுக்கு அது ஆசீர்வாதமா கண்டிப்பா வந்து சேரும். ಇದರ ಒಂದು ಫಲ ಬಂದು ಖಂಡಿತವಾಗಿ ನಿಮಗೆ ಬಂದು ತಲುಪುತ್ತದೆ. இந்த ஆசீர்வாதವು உலகத்தில் மற்றும் இல்லாம லோகದಲ್ಲಿ ಮಾತ್ರವಲ್ಲದೆ பரலோகದಲ್ಲಿಯೂ ஆசீர்வாதத்தை நீங்க பெற்றுக்கொள்வீங்க. ஆசீர்வாதம் ಪಡೆದುಕೊಳ್ಳುತ್ತೀರಿ. சரி நேர்களே, சரி விசுவாசிகளே, யூடியூப் பேஜுக்கு போங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. யூடியூப் பேஜுக்கு ಹೋಗಿ சப்ஸ்கிரைப் ಮಾಡಿ, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. பெல் ஐகான் கிளிக் ಮಾಡಿ ஆல் என்ற ஆப்ஷனுக்கு போய் ஆல் ಅನ್ನುವ ஆப்ஷனுக்கு ಹೋಗಿ கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் ಮಾಡಿ. ஸோ நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து சேரும்னு சொல்லிட்டு நான் ನಿಮಗೆ ಹೇಳುವ எல்லா ವಿಡಿಯೋಗಳು ಬಂದು ಸೇರುತ್ತದೆ ಅಂತ ಹೇಳಿ ஃபேஸ்புக் பேஜுக்கு போங்க. ஃபேஸ்புக் பேஜுக்கு ಹೋಗಿ லைக் கொடுங்க, ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. லைக் ಕೊಡಿ, ஃபாலோ ಮಾಡಿ, ஷேர் ಮಾಡಿ. இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு போங்க. இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு ಹೋಗಿ ஃபாலோ பண்ணுங்க, ஃபாலோ ಮಾಡಿ. சரி, இந்த வேலையை நீங்க செய்வீங்கன்றத நாங்க நம்புறோம். ಈ ಕೆಲಸವನ್ನ ನೀವು ಮಾಡ್ತೀರ ಅಂತ ನಾನು ನಂಬುತ್ತೇನೆ. ಇದು எங்களுக்கு நீங்க செய்யற ஒரு உதவியா இருக்கும். ಇದು ನೀವು ನನಗೆ ಮಾಡುವ ದೊಡ್ಡ ಸಹಾಯವಾಗಿದೆ. ಉங்க ಫ್ರೆಂಡ್ಸ್ಗಳಿಗೂ சொல்லுங்க இத பற்றி. ಇದರ ಬಗ್ಗೆ ನಿಮ್ಮ ಸ್ನೇಹಿತರಿಗೆ ಹೇಳಿ. ಎಲ್ಲ ಫ್ರೆಂಡ್ಸ್ಗಳோட ಮೊಬೈಲ್ ಫೋನ್ಸ್ வாங்கி ಎಲ್ಲರ ಸ್ನೇಹಿತರ ಮೊಬೈಲ್ ಫೋನ್ ತೆಗೆದುಕೊಂಡು வாங்கிட்டு நீங்களே வந்துட்டு யூடியூபை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ನೀವೇ ಯೂಟ್ಯೂಬ್ಗೆ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಮಾಡಿ. ಫೇಸ್ಬುಕ್ பேஜும் ஃபாலோ பண்ணவே பேஜ்ನ ಸಹ ஃபாலೋ ಮಾಡಿ. இதை நீங்க பண்ணீங்கன்னா, இதை நீங்க ಮಾಡಿದ್ರೆ கண்டிப்பா அவங்களோட லைஃப்ல எந்த கஷ்டம், ஏதாவது ஒரு சூழ்நிலையில ಅವರ ಜೀವನದಲ್ಲಿ ಯಾವುದೋ ಒಂದು ಕಷ್ಟವಿದ್ದಲ್ಲಿ அந்த சர்மன்ஸ் ஆகட்டும், இல்ல பாடல் ஆகட்டும், ஏதோ ஒரு மூலியமா கர்த்தர் அவங்க கிட்ட பேசுவாங்க. ಒಂದು ಸರ್ಮನ್ ಮೂಲಕವಾಗಲಿ, ಒಂದು ಹಾಡಿನ ಮೂಲಕವಾಗಲಿ, ಯಾವುದೋ ಒಂದು ರೀತಿಯಲ್ಲಿ ದೇವರು ಅವರನ್ನ ಸಂಧಿಸುತ್ತಾರೆ. ஸோ ಅದರಿಂದ நீங்க அவங்களுக்கும் வந்துட்டு கர்த்தர் சுவிசேஷத்தை சொல்ற மாதிரி ஆயிடும். ಆದ್ದರಿಂದ ನೀವು ಸಹ ಅವರಿಗೆ ಒಂದು ಸುವಾರ್ತೆನ ಹೇಳಿದ ಹಾಗೆ ಆಗುತ್ತದೆ. ரொம்ப ஈஸியா இருக்குல்ல? ಬಹಳ ಈಸಿ ಆಗಿದೆ ಅಲ್ವಾ? ಸರಿ ನೇಗ್ಲೆ, நீங்க ಇದು பண்ணுவீங்கன்றத ನಾನು ನಂಬುறேன். ಸರಿ ವೀಕ್ಷಕರೇ, ನಿಶ್ಚಯವಾಗಿ ನೀವು ಇದನ್ನ ಮಾಡ್ತೀರ ಅಂತ ನಾನು ನಂಬ್ತಾ ಇದ್ದೀನಿ. ಸರಿ, ಥ್ಯಾಂಕ್ ಯು ವೆರಿ ಮಚ್. ಗಾಡ್ ಬ್ಲೆಸ್ ಯು ಆಲ್. நாளெல்லாம் துதிப்பாடியே
உம்மையே ஆராதிப்பே. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளில் கூட விசேஷமாக நன்றி சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். அநேக தேவ ஊழியர்கள், விசுவாசிகள் அனைவரும் ஜெபித்தார்கள். விசேஷமாக லைவ் டிவி ஓனர் ரெவரன் செல்வராஜ் ஐயா அவர்களுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அவர்களோடு கூட இணைந்திருக்கிற, அவரோடு கூட ஊழியம் செய்கிற ஊழியர்களுக்கும் பாஸ்டர்களுக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். அருமையான ஐயா அவர்கள் நான் ஹாஸ்பிட்டல் இருக்கும் பொழுது சீரியஸாக ஐயா அவர்கள் ஜெபம் பண்ணாங்க. எனக்கு டைபாய்டு ஜுரம், நிமோனியா, அதுக்கு அடுத்தது COVID-19 பாசிட்டிவ்னு சொல்லி சென்ட் ஜான்ஸில் சீரியஸாக ஒரு 3 நாள் பேச்சு இல்லாமல், என்னுடைய சுயநிலைவு இல்லாமல் சீரியஸாக இருக்கும் பொழுது பிற்பாடு ஐயா லைவ் டிவி ஓனர் அருமையான ரெவரண்ட் செல்வராஜ் ஐயா அவர்கள் எனக்காக அருமையாக பாஸ்டர் ஸ்டீவன் ஐயா மூலமாக ஃபோன் பண்ணி கான்ஃபரன்ஸ் கால் மூலமாக எனக்கு ஜெபித்தார். இந்த ஜெபம் எனக்கு ஜீவனை கொடுத்தது. என்னை ஆண்டவர் தொட்ட வண்ணமாகவே நான் உணர்ந்தேன். அருமையாக அவர் நிச்சயமாகவே ஒரு ஜெப வீரன். அருமையாக அவரை ஆண்டவர் பயன்படுத்துகிற ஒரு பாத்திரம். அதிகாலையில் எப்பொழுதுமே 4 மணிக்கு எழும்பி ஜெபிக்கிற ஒரு தெய்வ மனிதன். அந்த ஜெப வீரன் அருமையாக ஐயா அவர்கள் ஜெபம் பண்ணாங்க. எனக்கு ஒரு அற்புத சுகம் கிடைத்தது. அவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அவரோடு கூட இணைந்து இருக்கிற பாஸ்டர்களுக்காக, ஐயா ஏசுபாத் ஐயாவுக்காக, அருமையாக ஸ்டீவன் ஐயாவுக்காக, செல்வம் பாஸ்டருக்காக, தொடர்ந்து எனக்காக ஜெபித்த, எனக்கு உதவி செய்த ஊழியர்களுக்காக, விசேஷமாக லைவ் டிவி செல்வராஜ் ஐயாவுக்காக நான் மிகவும் நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறேன். எனக்கு நன்மை செய்கிற ஒரு அருமையான ஐயா அவர்கள் காணிக்கையும் எனக்கு தாராளமாக கொடுத்து அனுப்பினார்கள். பண உதவி செய்த ஐயா அவர்களுக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். அவர் மூலமாக அற்புதம் சுகம் கிடைக்கும்படியாக ஜெபம் பண்ணார். நன்மையாக பண உதவி செய்தார். அவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து அதுக்கு காரணமா ஆண்டவராகிய தேவனுக்கு முதலாவதாக நன்றி செலுத்தி அருமையான ஐயாவுக்கு நான் நன்றி உள்ளவனாக இருப்பேன். நன்றி செலுத்துகிறேன். ஐயா பாஸ்டர், தேங்க்ஸ் ஐயா, ரொம்ப நன்றி. அருமையாக உங்கள் குடும்பத்துக்காக, உங்களுக்காக, ஊழியத்துக்காக தொடர்ந்து ஜெபிக்க தேவன் எனக்கு உதவி செய்தார். அதனால நீங்கள் எனக்கு ஜெபம் பண்ணி உதவி செஞ்சீங்க. நாங்களும் மறக்க முடியாத நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, தேங்க்ஸ். வெல்கம் பேக் வியூவர்ஸ். ஸோ காலர் லைனில் இருக்காங்க. நம்ம டக்குன்னு போய் அட்டென்ட் பண்ணிவிட்டு அவங்க என்ன பதில் சொல்கிறாங்க, கரெக்டாக சொல்கிறாங்களா தப்பாக சொல்கிறாங்களான்னு பார்த்துட்டு வருவோம். ஹலோ ஹலோ பிரதர், பிரைஸ் லார்ட். ஹலோ பிரைஸ் லார்ட் பிரதர். உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? ஓகே பவித்ரன், எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? சாரி, காவல் பை சந்திரால இருந்து பேசுறேன். காவல் பை சந்திரால இருந்து. ஓகே பிரதர், நீங்க லைவ் டிவி பாக்குறீங்களா? பாக்குறேன் சிஸ்டர். ஓகே பிரதர், டெய்லி பாக்குறீங்களா? எந்த ஷோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு? சிஸ்டர் நிறைய எல்லாத்தையும் பிடிச்சிருக்கு சிஸ்டர். எனக்கு எல்லாமே பிடிச்சிருக்கா? சூப்பர் சூப்பர் பிரதர். ஸோ இப்போ நம்ம பைபிள் வாட்ஸ் கிரம்பிள்ன்ற ஒரு கேம் ஷோ பண்ணிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கான கேள்வி இதோ ஸ்க்ரீன்ல தெரிய போகுது. உங்களுக்கு கரெக்டான பதில் தெரிஞ்சா நீங்க என் கூட பகிர்ந்துக்கலாம். ஓகேங்களா? சரிங்க சிஸ்டர். ஓகே பிரதர். இங்க next. Okay brother,
உங்களால கெஸ் பண்ண முடியல, நோ ப்ராப்ளம். நெக்ஸ்ட் டைம் கால் பண்ணுங்க, கரெக்டான பதில் சொல்லுங்க. நெக்ஸ்ட் காலரை பார்க்கலாம். தேங்க்யூ. பிரேஸ் தி லார்ட் பிரதர். பார்த்தீங்களா, உங்களால கெஸ் பண்ண முடியல, நோ வரிஸ். உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்களும் இந்த நம்பருக்கு கால் பண்ணி என் கூட உங்களோட ஆன்சரை பகிர்ந்து கொள்ளுங்க. ஆமாங்க, நம்ம பைபிள் கேரக்டர் அதிகமாக பார்த்துட்டு வந்திருக்கோம். இப்போது ஒரு ஃபீமேல் கேரக்டரை பார்க்கலாம். எஸ், மேரி. ஆமாங்க, லாசரஸோட தங்க மேரி மார்த்தா. இவங்க 2 பேருக்கும் என்ன ஒப்பந்தம்னு பார்க்கலாம். மேரி எப்பயுமே ஏசப்பா வரும்போது மேரி பக்கத்துலேயே ஏசப்பா கிட்ட உட்காந்துட்டு ஏசப்பா சொல்கிற எல்லா விஷயத்தையும் ஓகேங்க. காலர் வந்துட்டாங்க, நம்ம அட்டென்ட் பண்ணலாம். ஹலோ 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 பிரதர், பிரேஸ் தி லார்ட். ஹலோ ஹலோ சிஸ்டர், கேக்குதுங்களா? பிரதர் கேக்குது. உங்க பேர்? ராஜதுரை பேசுறேன் சிஸ்டர். ராஜதுரை from ஹெபால். ராஜதுரை from ஹெபால். ஓகே ராஜதுரை, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஓ ஆக்சுவலி சிஸ்டர் ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். உங்களுக்கு கால் கனெக்ட் பண்றது ரொம்ப நேரம் ட்ரை பண்ணேன், ஆகல. இப்பதான் கால் கனெக்ட் ஆச்சு. ஓகே ஓகே பிரதர், கண்டிப்பா உங்களோட காலை நாங்க எடுப்போம். தொடர்ந்து கால் பண்ணிட்டே இருங்க. கண்டிப்பா சிஸ்டர், கண்டிப்பா சிஸ்டர். தேங்க் யூ so much சிஸ்டர். சொல்லுங்க சிஸ்டர். உங்களோட நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க பிரதர்? சிஸ்டர் நான் மீடியா மேனேஜரா இருக்கேன் இப்போ. மீடியா மேனேஜ்மெண்ட். ஓகே ஓகே. எங்க பிரதர்? சர்ச்ல தான் வர்க் பண்ணிட்டு இருக்கோம் சிஸ்டர். ஆர்டிஎம் சர்ச்னு சொல்லிட்டு. ஓகே, நீங்க தொடர்ந்து லைவ் டிவியை பார்த்துட்டு இருக்கீங்களா? ஆமாங்க சிஸ்டர், எப்பவுமே பார்ப்போம் சிஸ்டர். ஓ நைஸ் பிரதர். எந்த ஷோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு? சிஸ்டர் எல்லா ஷோவுமே ரொம்ப பிடிக்கும் சிஸ்டர். லைவ் டிவில எந்த ஷோ வந்தாலுமே நாங்க பர்டிகுலரா பார்ப்போம் சிஸ்டர். ரொம்பவே பிடிச்ச சேனல்னா லைவ் டிவி தான். சூப்பர் சூப்பர் பிரதர். சோ இந்த ஷோ பார்த்துட்டு இருக்கீங்களா பிரதர்? ஆமா சிஸ்டர், நாங்க பார்த்துட்டு இருக்கோம் சிஸ்டர். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஓகே பிரதர். சோ நீங்க ஆன்சர் பண்ண ரெடியா இருக்கீங்களா பிரதர்? கண்டிப்பா சிஸ்டர், கண்டிப்பா சிஸ்டர். ஓகே பிரதர். சோ உங்களுக்கான கேள்வி இதோ வருது, பாருங்க. ஓகே. சோ மோசஸ் அண்ட் ஆரோன் இதுதான் சிஸ்டர் ஆன்சரா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, சோ கெஸ் பண்ணிட்டு மோசஸ் அண்ட் ஆரோன்னு சொல்றீங்களா? ஆமா சிஸ்டர். சோ எப்படி கண்டுபிடிச்சீங்க? இவங்கள பத்தி உங்களுக்கு ஏதாச்சும் தெரியுமா? சோ சிஸ்டர் அதான் ஜம்பிள் வேர்ட்ஸ்ல அந்த பேர் வந்து கரெக்டா பெர்ஃபெக்ட்டா இருக்கிற மாதிரி தோணுச்சு. சோ அதனால தான் சொல்றேன் சிஸ்டர். ஓகே 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 பிரதர், சூப்பர் சூப்பர், கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்க பிரதர். ஸோ உங்களோட கிஃப்ட் ஹேம்பரை நீங்கள் கண்டிப்பாக வாங்கிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் இந்த மோசஸ் இல்லை ஆரோன் இவங்க யாருன்னு ஏதாச்சும் கெஸஸ் இருக்கா? மோசஸ் அண்ட் ஆரோன் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்க பிரதர், வெரி குட், வெல் டன். அண்ட் இவங்களை பற்றி உங்களுக்கு ஏதாச்சும் தெரியுமா? சிஸ்டர் மோசஸ் வந்து வழிநடத்தின்னு போனாரு. சோ நம்ம அடிமை தனத்துல இருந்து வெளியே வச்சு கூட்டிட்டு போனாரு. சோ மோசஸ் ஓகே ஓகே. சோ பைபிள்ல ரொம்ப பர்టిక్యులரான ஒரு கேரக்டர்னா மோசஸோட கேரக்டரா இருக்கும். சோ ஐ லைக் ஹிம் so much. ஓ சூப்பர் பிரதர், சூப்பர் பிரதர், thank you so much. சோ ஆரன் வந்து மோசஸோட பிரதர். சோ அவரும் வந்து ஒரு மோசஸுக்கு ரொம்ப பக்கபலனா இருப்பாரு இல்லையா? சோ அதனால ரொம்ப பிடிச்ச ஒரு கேரக்டர் ரெண்டு பேரும். ஓகே பிரதர், கரெக்டாக சொல்லிட்டீங்க. ஆமாம், நம்மளை வழி நடத்து கொண்டு போனது ஏசப்பாவோட கட்டளையின்படி அவர் தான், கரெக்டாக சொல்லிட்டீங்க. தேங்க்யூ ஃபார் காலிங் லைவ் டிவி பிரதர். தொடர்ந்து கால் பண்ணிகிட்டே இருங்க, உங்களோட பதிலுக்கு உங்களுக்கு கரெக்டான ஆன்சர்ஸ் கிடைக்கும். கால் கிடைக்கலன்னு நீங்கள் யாருமே வந்து டிஸ்கனெக்ட் பண்ணாதீங்க, தொடர்ந்து கால் பண்ணிகிட்டே இருங்க, நாங்கள் உங்களோட காலை அட்டென்ட் பண்ணுவோம். தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர். தேங்க்யூ பிரதர்.
ஓகே பிரதர் அழகா வந்து அவங்களோட ஆன்சரை சொல்லிட்டாங்க. ஆமாங்க, மோசஸ் அண்ட் ஆரோன் பர்டிகுலரா வந்து மோசஸ் நமக்காக இந்த பலி எடுத்து. ஓகே, நெக்ஸ்ட் காலர் வந்துட்டாங்க. பட் ஷோ டைம் முடிய போகுது. நெக்ஸ்ட் நாளைக்கு நீங்க கால் பண்ணுங்க, எல்லா லைவும் உங்களுக்காக நாங்க நடத்தி தரோம். until then லைவ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கால் பண்ணுங்க, உங்களோட பதில கரெக்டா சொல்லுங்க.